இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கடலை மாவு 1 கப்பு. இதே கப்பில் நான் அரிசி மாவு ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். இது பச்சை மிளகாய் பஜ்ஜிக்கு உங்களுக்கு மாவு ரொம்ப தேவை இருக்காது, அதனால் நான் கம்மியாக தான் கிடச்சிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 15 பஜ்ஜி வரைக்கும் நம்ம போடலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், 8 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதில் வேறு வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மிளகா நீங்கள் கீறினீங்கன்னா அதில் இருக்க விதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு காரம் உரைக்காது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு இப்போ நம்ம இட்லி மாவு இருக்குது பாருங்கள், இட்லி மாவோட அதிகமாக நல்லா கெட்டியாக இருந்தால் இட்லி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது தண்ணியாட்ட போயிடும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிட்ருக்கேன். நான் இப்போ இது எடுத்து விட்டால் பாருங்கள், நல்லா கெட்டியாக அரிசி மாவு இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது கரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வடை சட்டியில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிளகா அந்த மாவில் நம்ம நினச்சிக்கலாம். நினச்சி அந்த மிளகாவை நம்ம எண்ணெய் சட்டியில் போடலாம். இங்கே பாருங்கள், மாவில் அந்த மிளகாவில் மாவு ஒட்டணும். இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கு பஜ்ஜி. இப்போ நம்மளுக்கு பச்சை மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது காரமாக சாப்பிட்றவங்களுக்கு விரும்புகிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.